என்ன பண்றீங்க? யாரு பேசுறது? கேமராமேன். கேமராமேன்ங்களா? இது வந்து கதைகள்லாம் இருந்துச்சு. சரி, நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து மாட்டு பொங்கல். எங்களுக்கு வந்து பெரும்பொங்கல் கிடையாது, எங்களுக்கு மாட்டு பொங்கல் தான் எங்களுக்கு விசேஷம். அதனால நாளைக்கு பொங்கல் பானை வைக்கிறதுக்கு பொங்கல் பானை தான் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. அந்த அடுப்புல வைக்கிறதுக்கு விறகு வந்து வெட்டி வச்சுட்டு இருக்கேன். இந்த காலத்துல வந்து நாங்கெல்லாம் வந்து 80s கிட்டு, அதனால நாங்க வந்து அந்த காலத்திலேயே நாங்க விறகுலாம் வந்து முள்ளெல்லாம் போய் வெட்டிட்டு வந்து வீட்டுல சேகரிச்சு வச்சு அதை பொங்கல் வைப்போம். இப்போ இந்த காலகட்டத்துல அதை வந்து மாத்தி இல்லை, அதுக்கு நேரம் இல்லாதனால இந்த மாதிரி வீணா போன விறகுகளை மரக்கால் துண்டுகளை வெட்டி நாளைக்கு அடுப்புல வைக்கலாம்னு இருக்கிறோம். ஆனா இதுலயும் 2K கிட்ஸ் என்ன பண்றாங்கன்னா சிலிண்டர் யூஸ் பண்ணி அடுப்பு யூஸ் பண்ணி அதுல பொங்கல் வைக்கிறாங்க. அது வந்து பொங்கலுக்கான ஒரு உணர்வை தராது. இதை போல வந்து விறகு வெட்டி அழகா சின்ன சின்ன பீஸா வெட்டி அதை எங்க அம்மாக்களை கொடுப்போம். எங்க அம்மா வந்து அடுப்புல வச்சு அழகா பொங்கல் வைப்பாங்க. நல்லா எரியும். அந்த ஃப்ளேம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அக்கா கேட்டாங்க தெரியாதுமா, ரொம்ப கேட்டா உங்களுக்கு கிடையாது. இது போல நம்ம சின்ன சின்னதா சக்கையா வெட்டும் போது அடுப்புல வச்சோம்னா ஈஸியா மலம் பத்தி தெரியும். இது நல்லா காஞ்ச மரமா இருக்கு. ஓகேங்களா? வெட்டும்போது கையை கூட பத்திரமா வச்சுக்கணும். பாருங்க, அவரு நம்ம சகோதரர், இளைய சகோதரர், அவரு இதை சொல்ல சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? கருத்தில் அறுத்து கொண்டு செயல்பட வேண்டும் மக்களே. உங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் நாளைக்கு எனக்கு வந்து மாட்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி சொல்றவங்க எல்லாருமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ, பாய். மாட்டு பொங்கல். அதுக்குள்ளதாம்மா கும்பிடணும். அதான் நாலு வெளியே வந்தோம்மா. உடைஞ்சிருச்சு. இதை உடைக்கிறதுனா கத்தியில உடைக்கணும். எப்படின்னா